லகரம் நோக்கிய யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸோ இன்னையிலிருந்து ஒரு புதிய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த அறிவியல் தளத்தில் நடந்த செய்திகளை உங்கள்ட்ட ஒரு தொகுப்பாக உங்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் ஆரம்பிச்சிருக்கேன். முக்கியமான ஒரு 5 தகவல்கள். ஸோ வாங்க இந்த வாரம் அறிவியல் தளத்தில் என்னென்ன 5 தளங்கள் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதலாவது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் டிஎன்ஏட டபுள் ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ரக்சர் தான் தெரியும். இப்போ ஒரு புதிய ஸ்ட்ரக்சரை வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் I-motif ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரீசன்ட் நேச்சர் கெமிஸ்ட்ரியில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அந்த பேப்பர் வந்து. ஸோ இது வந்து நார்மலாக இருக்க டிஎன்ஏயாக இருக்காது, டபுள் ஹெலிக்ஸாக இருக்காது. ஆனால் இது வந்து நான் 4 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ராக்மெண்டட் ஆன்டிபயோட்டிக் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர்ஸ் டூலை வந்து அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதில் சாதாரணமாக டிஎன்ஏ வந்து என்ன பண்ணணும்னா CGயோட தான் இணையும், கம்ப்ளிமெண்டராக இணையும். பட் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் C வந்து அதனோட சியினுடைய அதாவது சேம் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோட தான் இணையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் டிஎன்ஏயோட சிந்தசிஸ் வந்து செல்ஸோட G1 ஃபேஸில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மேலும் இந்த டிஎன்ஏ வந்து வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏயோட வித்தியாசமான டிஎன்ஏ ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெடிக்கல் வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்குது அப்படின்றது விஞ்ஞானிகளோட நம்பிக்கை. ஸோ இதுக்குடைய மேலதிக தகவல்களுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலேயே மிக அச்சுறுத்தலான மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலித்தீன் தான். ஸோ பாலித்தீன் பாவனையினால் பல்வேறு விதமான பாலித்தீன் கார்பேஜ்கள் வந்து நிறைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலித்தீனை டீக்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு என்சைமை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் PETase. பாலித்தீனோட மூலக்கூறான பாலித்தலின் டெட்ராபெத்தலேட் அந்த மொலிகுலரை டீக்ரேட் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும் இந்த PETase வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பானில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. இது சிறப்பாக வேலை செய்யுது. அதே நேரத்தில் இதோட பேட்டன் வந்து ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் பாலித்தீன் செயற்பாடுகளை இருந்தாலும் இதை குறைக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த இன்ஹிபிட்டர் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணி இந்த ப்ரோட்டீனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 3D ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதை சார்ந்த விடயங்கள் என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அனைத்தையுமே லிங்க்ல இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த PETase என்சைம் வந்து இருக்க போகுது என்றதை எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்க இருக்காங்க. பட் டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால ஸ்ட்ரெஸ்ஸும் இன்ஃப்ளமேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே நேரத்தில் இம்யூனிட்டி பவர், மூட் ஸ்விங், இம்ப்ரூவிங் மெமரி பவர் போல பலவிதமான நன்மைகள் வந்து டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. டார்க் சாக்லேட் இருக்க கோகேன்ற ஒரு மூலப்பொருள் வந்து இதுக்கு ஜீன் எக்ஸ்பிரஷன் லெவலில் போய் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அது ரெடியூஸ் பண்ணுறதாகவும் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதாலும் இப்பொழுது ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல்கள், மேலதிக தகவல்களை லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பேப்பரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போன வீக் என்னோட வீடியோவில் பாலித்தீன் மைக்ரோபிளாஸ்டிக் கண்டாமினேஷனை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்டிக் பிரதேசத்தில் மைக்ரோபிளாஸ்டிக் நிறைய வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகியிருக்குது, ஐஸில் கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிக் பிரதேசத்தில் நிறைய பிளாஸ்டிக் கார்பேஜ் டம்ப் ஆகி இருக்கிறதுனால இந்த மைக்ரோஃபைப்ரிக் பிளாஸ்டிக் வந்து ஐஸால் வந்து மூழ்கடிச்சிருக்கு. இது வந்து மிகப்பெரிய என்விரான்மெண்டல் த்ரெட்டை வந்து உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபியூரியஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரில் இந்த ஐஸ் கியூப்ஸை வந்து ஸ்கேன் பண்ணும்போது பிளாஸ்டிக் மைக்ரோ ஃபைபர்ஸ் வந்து ஐஸில் இருக்கிறதா வந்து அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. 1 லிட்டர் சீல 12,000 மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து இருக்கிறதா அவங்க துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய குளோபல் த்ரெட்டை வந்து உண்டு பண்ண போகுது அப்படின்றது விஞ்ஞானிகளோட கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான 5 தகவல்களுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். இது லகரம் நோக்கி நான் உங்கள் டார்வின். நன்றி, வணக்கம்.